அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் ஸ்மரணாமுக்தி, ரிமெம்பரன்ஸ் லிபரேஷன். மிகவும் அற்புதமான ஒரு ஆத்ம உபதேசம் இது. சற்று கவனியுங்கள். இந்த உபதேசம் உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வை தரும் என்பது உண்மை. இதை சற்று ஆழ்ந்து கவனிப்போம். முதல் விஷயம், ஸ்மரணாமுக்தினா என்ன? இதோட அர்த்தம் என்ன? ஸ்மரணம் அப்படின்னா ஞாபகப்படுத்துதல். முக்தி என்றால் விடுதலை. எதை ஞாபகப்படுத்துவதினால் விடுதலை நடக்கின்றது? எதிலிருந்து விடுதலை நடக்கின்றது? இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த மூல சத்தியம். முதல் விஷயம் விடுதலை. ஒரு மனிதனுடைய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இதை தாண்டி பிரச்சனை என்று எதை சொல்கின்றோம் என்றால் வெளி செயல்கள் அல்ல, அந்த செயல்களை சார்ந்து கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு, எதிர்கால வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற எதிர்பார்ப்புகளை பற்றிய அவநம்பிக்கை, இதை சார்ந்த உணர்ச்சி முடிச்சுகள் தான் பிரச்சனை. நாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகள், பேராசை என்கின்ற உணர்ச்சி முடிச்சு, வலி வேதனை என்கின்ற உணர்ச்சி முடிச்சு, குற்ற உணர்ச்சி என்கின்ற உணர்ச்சி முடிச்சு, இது எல்லாமே இந்த உணர்ச்சி முடிச்சுகள் தான். இந்த உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை. இன்னும் ஆழமா சொல்லணும்னா, நான் என்கின்ற அகங்காரத்திலிருந்து விடுதலை அடைந்து தன்னுடைய இருப்பில் லயம் கொள்வது, ஆனந்தத்தில் லயம் கொள்வது. இதான் ஸ்மரணா முக்தி. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இதை செய்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உதாரணத்திற்கு, எதை ஞாபகப்படுத்துவதினால் நீங்கள் அந்த உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து அந்த வலி வேதனைகளிலிருந்து, பயத்திலிருந்து, ஏமாற்றம் என்கின்ற வழியிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்பதை நீங்க பல வகையில தேடிட்டு இருக்கீங்க. ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு கடவுளையோ குருநாதரையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்திற்கு கடவுளை, சிவபெருமான, நம்ம ஈசனை, மகேஸ்வரரை நாம் அவரை வைத்து சொல்ல முடியும். நாமஸ்மரணம் அப்படின்னா இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்வது அல்லது ஞாபகப்படுத்துவது. உதாரணத்துக்கு சிவபெருமானே, ஈஸ்வரா, நம சிவாய. கடவுளின் பெயரை, நாமத்தை நாம் ஞாபகப்படுத்தும் போது ஏற்படுகின்ற விடுதலை நிச்சயமாக விடுதலை அடையும். இது நாமஸ்மரணம். லீலாஸ்மரணம் அடுத்தது. அப்படின்னா குருமாராக இறைவன் கடவுளாக அவதரித்து அவருடைய லீலை, அவருடைய திருவிளையாடலை, அற்புதங்களை ஞாபகப்படுத்தி அதை பற்றி சிந்திப்பது விடுதலையை தருகின்றது. கிருஷ்ண பரமாத்மா அவர் அவதாரம் எடுத்து அவர் என்ன செய்தார், அவரோட அற்புதங்கள் என்ன, சிவபெருமான் ஈசன் குருவாக வந்து ரூபம் எடுத்து என்ன திருவிளையாடலை நடத்தினார், இது போன்ற கடவுள் சக்தி அதோடைய செயல்பாடுகளை அதை ஞாபகப்படுத்துவது லீலாஸ்மரணம். தாமஸ்மரணம் அப்படிங்கிறது
கடவுளுடைய இடத்திற்கு செல்வது, யாத்திரை செய்வது, கோயிலுக்கு செல்வது, அவருடைய பிரசன்ஸ் எங்கிருக்கின்றதோ அந்த இடத்துக்கு சென்று வருவது. அதனாலதான் நிறைய பக்தர்கள், நிறைய ஆன்மீகவாதிகள், நீங்க எல்லாருமே நிறைய கோயிலுக்கு போறது, மலைகளுக்கு போறது, அந்த இடத்திற்கே சென்று நீங்க அங்க விடுதலையை ஃபீல் பண்றீங்க. அதனால மீண்டும் மீண்டும் நீங்க அத செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் அற்புதமான வழிகள். சில பேத்துக்கு இறைவனுடைய நாமத்தை சொன்னாவே போதும்னு நினைச்சு அதையே சொல்லி அந்த விடுதலைய, முக்திய ஃபீல் பண்ணுவாங்க. சில பேரு லீலாஸ்மரணத்த நோக்கி நகருவாங்க. தாமஸ்மரணத்தை நோக்கி நகருவாங்க. சில பேரு இறைவனுடைய நாமத்தை தாண்டி மந்திர ஜபத்தை பயன்படுத்தி இந்த முக்திய ஃபீல் பண்ணுவாங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க. இது எதுவுமே இல்லாம நேரடியாக புத்தி வச்சு லிபரேட் ஆக முடியாது. இதான் உண்மை. ஒரு உயர்ந்த சக்தி எப்பொழுதுமே தேவை. ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, எதையுமே இத நம்பாம வாழ்கின்ற மனிதன் எப்ப தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? உடல் உடைய பலத்தை இழக்கும் போதுதான் தெரியும். ஒரு மனிதனுடைய மனப்புழுக்கம், நான் என்கின்ற அகங்காரம், துக்கம், கவலை, ஏமாற்றம் அல்லது எதிர்பார்ப்பு, ஆசைகள் இதை அனைத்தையும் புத்திசாலித்தனத்தை வைத்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் சாமிஜி அப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்கின்ற அகங்காரமே வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் தொகுப்பு தான் நான் என்கின்ற அகங்காரம். அதை வச்சு புத்திசாலித்தனத்தை உருவாக்கும் போது எப்படி தன் இருப்பையே சரி செய்ய முடியும்? முடியாது. அப்ப இந்த உயர்ந்த சக்திகள் ஒண்ணு கடவுளையோ அல்லது குருநாதரையோ ஏதாவது ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து அதுல நம்ம முழுமையா நம்பிக்கையோடு எந்த ஸ்மரணத்தை பயன்படுத்தியாவது எது உங்களுக்கு தோது வருதோ அதை பயன்படுத்தியாவது விடுதலைக்குள் நகருங்கள். அதாவது ரொம்ப பிரச்சனை அதிகமாகி தாங்க முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறது கடைசி கேட்டகரி. இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து அந்த பிரசன்ஸையும் அந்த தரிசனத்தையும் இந்த ஸ்மரணம் பண்ணி முக்தியை ஃபீல் பண்றது, விடுதலை உணர்றது நல்லது. இந்த அனைத்து ஸ்மரணத்திலும் உயர்ந்த படியாக ஒன்று இருக்கின்றது. இது எல்லாமே ஒரு படிகள். இறுதிப்படியாக நானும் உங்களைப் போல் இந்த எல்லா வகையான படிகளிலும் வாழ்ந்திருக்கின்றேன், இதை அனுபவித்திருக்கின்றேன். இறுதியாக உங்களுடைய இருப்பையே உணர்வது, அதுதான் ஆத்மஸ்மரணா முக்தி என்று சொல்கின்றேன். வெளியில் எங்கும் தேடாமல் உன்னுள்ளே இறைவன் உயிராக இருக்கின்றார், அந்த உயிர் ஆனந்தத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு ஆத்மஸ்மரணா முக்தி செய்யும் போது எங்கும் செல்ல தேவையில்லை, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் தேவையில்லை. உங்களையே நீங்கள் உங்கள் இருப்பை ஞாபகப்படுத்தும் போது ஏற்படுகின்ற முக்தியே ஞானம். அதுவே ஜீவன் முக்த தன்மை. அவர்களே ஜீவன் முக்தன் அடைந்தவர்கள், ஜீவன் முக்தியில் வாழ்பவர்கள்.
அப்ப இந்த ஆத்மஸ்மரணா முக்தினா என்ன அப்படின்னா, ஒரு உயிருடைய மூலம் எந்த உணர்வில் இயங்குகின்றது என்பதை புரிந்து கொண்டு, ஆனந்த உணர்வு தான் நீங்க. அததான் நான் வேர்டா சொன்னேன். எமது இருப்பே ஆனந்தம் என்கின்ற மகா வாக்கியத்தை பிரயோகம் செய்யும்போது, அந்த ஆத்மஸ்மரணா முக்தி நடக்கத் துவங்குகின்றது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சமுதாயம் மட்டும் வாழ்க்கை மட்டும் வாழ்கின்றவர்களாலும் சரி, ஆன்மீகத்தை நோக்கி உச்சத்தை தேடுபவர்களாலும் சரி, இந்த ஆத்மஸ்மரணா முக்தி மிகவும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் உருவாக்கக்கூடியது. மீண்டும், மீண்டும், மீண்டும் தன் இருப்பையே ஞாபகப்படுத்துவதுதான் ஆத்மஸ்மரணா முக்தி. நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. மறக்கவே முடியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க நண்பர்கள்ட்டயோ, அல்லது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டயோ இத ஷேர் பண்ணிக்குவீங்க. உங்களுடைய வலிகள பகிர்ந்து கொள்வீர்கள். ஷேரிங் பண்ணிக்குவீங்க. ஆனா அது லிபரேட் ஆகாது. உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். அது 100% கம்ப்ளீட் ஆகாம பாருங்க, கம்ப்ளீட் ஆகாது. அது ஞாபகப்படுத்துறது. ஆனா, மொத்த வலியிலிருந்தும் விடுதலை அடைவது. லிபரேஷன் வேறு, ஞாபகப்படுத்துறது வேறு. இந்த விடுதலை என்பதுனா, உயர்ந்த சக்தி, கடவுள் சக்தியோ, குரு சக்தியோ, எதை நீங்க நம்புறீங்களோ, யாரெல்லாம் இத நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இத ஆத்மார்த்தமா செய்யுங்க. யாரால இத ஆரம்பிக்கவே இல்லையோ, தயவு செய்து ஆரம்பிச்சிருங்க. பிடிச்ச கடவுளோ, அல்லது பிடிச்ச குருமார்களையோ தேர்ந்தெடுத்து, இந்த ஸ்மரணத்தை உங்க வாழ்க்கையில பாகமா வச்சுக்கிறது நல்லது. இந்த 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 லிபரேஷன் ப்ராசஸ் இல்லாதனால தான் கடுமையான நோய்களும், தவறான முடிவுகளை எடுத்து சமுதாய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உருவாகிக் கொண்டே இருக்கின்றது. இந்த எமோஷனலுடைய இம்பேலன்ஸ், இந்த உணர்ச்சி முடிச்சினுடைய விஷம் என்கின்ற இதுதான் ஆழகால விஷம். இதைத்தான் விஷம் என்று சொல்கின்றேன். இதைத்தான் சொல்லவும் செய்றாங்க. இந்த விஷத்தை நீங்க இதிலிருந்து லிபரேட் ஆக வேண்டியது அடிப்படையான விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு யாரோடு ஒரு முரண்பாடு ஏற்பட்டு, உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்றால், உள்ளுக்குள்ள சப்ரஸ்டு எமோஷனல் நிச்சயமாக பழிவாங்கும் குணத்தை நோக்கி நகரும். நிச்சயமா சொல்ல முடியும். யாராலயும் 100% பொங்குற எமோஷனல வார்த்தையா டெலிவரி பண்ண முடியாது. பண்ணா இன்னும் பிரச்சனை அதிகமா பண்ணுவீங்க. ஃபில்டர் பண்ணி தான் பண்ணுவீங்க. அப்ப சப்ரஸ்டு எமோஷன்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணும்? அவங்கள நோக்கி பழிவாங்குற குணத்த அதிகப்படுத்திக்கிட்டே வரும். அப்ப இந்த சப்ரஸ்டு எமோஷனல் முதல் விஷயம் உங்கள் உடலை நேரடியாக பாதிக்கின்றது. விஷத்தை அருகினால், பருகினால் விஷம் இருக்கும் இடம் பாதிப்புக்குள் உள்ளாகும். இரிட்டேஷன், ஆக்ரோஷம் எப்படி ஒரு மனிதனுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும், மனத்தெளிவை தரும், சந்தோஷத்தை தராது. இந்த மாதிரி எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு சப்ரஸ்டு எமோஷனல் சேர்ந்து எப்படி ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ இயலும்? அந்த மனிதனுக்கு நீங்க உங்களோட முரண்பாடு ஏற்பட்ட அந்த மனிதனுக்கு நோய் வந்தாதான் சந்தோஷம் வரும். அவர் செத்து போனாதான் சந்தோஷம் வரும். அவருக்கு ஏதாவது கடுமையான பிரச்சனை வந்தா அப்பா எனக்கு பண்ணல உனக்கு நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் நீங்க தான் பாதிப்புக்குள்ளாகுறீங்க. எது தெரியுமா பாதிப்புக்குள்ளாகுது?
உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இழக்கின்றீர்கள், நிம்மதியை இழக்கின்றீர்கள், ஆரோக்கியத்தை இழக்கின்றீர்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக வாழ்க்கையில் தேவையான ஒரு மிக முக்கியமான மேண்டேட்டரியான விஷயம் தெரியுமா? இந்த லிபரேஷன் ப்ராசஸ் தேவை. நீங்க எந்த ஸ்மரணத்தெல்லாம் பயன்படுத்துங்க. ஆனா ஏதோ ஒரு ஸ்மரணத்தை நோக்கி நகர்வது நல்லது. அதனாலதான் உள்ளுக்குள்ள சப்ரஸ்டு நெகட்டிவ் எமோஷன் ஒண்ணு சேர்ந்து முகமே பாத்தீங்கன்னா பொலிவு இல்லாம ஆக்ரோஷமா இருக்கு, சுயநலமா இருக்கு. கொஞ்சம் கூட கருணையே எதிர்பார்க்க முடியல. மிக உயர்ந்த பாசிபிலிட்டி ஆத்மஸ்மரணா முக்தி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள நிறைவா, சந்தோஷமா, சப்ரஸ்டு எமோஷன் இல்லாம, நெகட்டிவான தாட்ஸ் இல்லாம ஒரு நிறைவா இருந்தா எப்படி இனிமையான வாழ்க்கை இருக்கும் தெரியுங்களா? ஒரு குடும்பத்திலயும் சரி, சொசைட்டிலயும் சரி. இதுதான் ஒரு தந்தையும் தாயும் தன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சப்ரஸ்டு நெகட்டிவ் எமோஷனல் லிபரேட் ஆகிறதுக்கான ஒரே வழி ஒண்ணு கடவுளை நோக்கியோ அல்லது குருநாதரை நோக்கி நகர்ந்துதான் ஆக வேண்டும். தன்னுடைய புத்திசாலித்தனை வச்சு அப்படியே லிபரேட்லாம் ஆக முடியாது. இது ஒரு பெரிய கிஃப்ட். எந்த வழி வேணாலும் நீங்க பயன்படுத்துங்க, தப்பு இல்ல. ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடுமையான ஒரு நோயோ அல்லது பிரச்சனையோ நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க. கடவுளுக்கு முன்னாடி நின்னு கண்ணை மூடி மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுவீங்க? புலம்புவீங்க. இறைவா என்னால் தாங்க முடியவில்லை, இதை விடுதலை பண்ணுங்க, இந்த வலியை சுமக்கிறேன்னு சொல்லி நீங்க புலம்ப ஆரம்பிப்பீங்க. அங்க கடவுள் இருக்காரு நம்பிதான் சொல்ல போறீங்க. நம்பாம போக மாட்டோம். நம்பிதான் கடவுள் அங்க இருக்காரு, நம்ம பிரச்சனையை சரி பண்ணுவாரு. அப்ப நம்மளை விட உயர்ந்த சக்தி என்று நாம் நம்புகின்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மனசு என்ன பண்ணும்? எதை சொன்னாலுமே ஒரு லாஜிக்கா ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உயர்ந்த சக்தியாக குருவையும் கடவுளையும் பார்க்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை மூல காரணம் என்ன? உயர்ந்த சக்திக்கு நம்மை போல துக்கங்களோ, கவலைகளோ, ஆசைகளோ இருக்காது என்கின்ற தெளிவான லாஜிக் கிளாரிட்டி வருது. கடவுளுக்கும் குருநாதருக்கும் உயர்ந்த நிறைவுத்தன்மையில் இருக்கின்றார்கள். அப்பதான் உங்க பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்க நம்புவீங்க. அதனாலதான் குருமார்களையும் இறை சக்தியும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான வாழ்க்கை கல்வி. இது ஏன் அப்படி வைக்கணுக்கான காரணமே இதுதான். இங்க ஒரே பெடஸ்டல்ல உங்களையும் கடவுளையும் குரு ஒரே பெடஸ்டல் வைங்க. பெருசா ஒரு நம்பிக்கை இருக்காது. மெயினான விஷயம் குருமார். நான் இந்த குரு என்பவரை பத்தி நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் கேட்டு பாருங்க. இந்த குரு சக்தியை அணுகும்போது மட்டும் வரும்போது உயர்ந்தவர் என்று நினைச்சிட்டு வருவாங்க. ஏதோ முரண்பாடு ஏற்பட்டோன்னா அவர் கீழானவர் நினைச்சிட்டு விடுதலை வெளியே போறாங்க. இதான் நடக்கும். நான் என் வாழ்க்கையில் செய்த மிக முக்கியமான ஒரு செயல் தெரியுமா? என்ன நடந்தாலும் குரு என்பவர் உயர்ந்தவரே, தமக்கு வாழ்க்கை வழிகாட்டுபவர் தான், அஞ்ஞானத்தை ஒழித்து ஞானத்தை வழங்குபவர் என்கின்ற உயர்ந்த பெடஸ்டலை வைக்கதான் சரணாகதி நடக்க துவங்குகின்றது. லிபரேஷன், ஈகோ உடையுங்கிற நான். இதுதான் விடுதலை என்று சொல்கின்றேன். இந்த குரு என்பவர் உன்னுள் இருக்கின்ற இருப்பை உணர வைப்பவர் தான். அவருடைய வேலை இது ஒன்று, என்னுடைய வேலையும் இது ஒன்றுதான்.
என்னுடைய மொத்த சத்தியமும் மொத்த சாரமும் ஒன்றே ஒன்றுதான் சொல்கின்றது. உன்னுள் இருக்கும் ஆத்ம குருவை, இறை சக்தியை உணர வைப்பதுதான் மொத்தமாக என்னுடைய சத்தியத்தின் சாரம். ஆத்மஸ்மரணா முக்தி என்பதுதான் இறுதி. தன்னுடைய இருப்புதான் உயர்ந்த சக்தி. நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்து, இந்த சரீரத்தையே படைத்த ஆனந்த சக்திக்கு உங்க வாழ்க்கையை வழிநடத்தும் சக்தியும் புத்தியும் இருக்கின்ற என்பதை நம்பி அது நம்ம தான் செய்யணும். நம்ம பர்மிஷன் எல்லாமே உருவாயிருக்கு, பர்மிஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, இந்த சரீரத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. இது உண்மை, யாராலையும் மறுக்க இயலாது. இந்த உயிர் வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு எந்த சென்ஸ் இருக்காது. இது தெரிஞ்ச விஷயம். அதனால இந்த ஆத்மஸ்மரணத்தை நோக்கி நகருங்கள். 24 மணி நேரமும் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு நீங்கள் வாழ்வீராக. நிறைவுத்தன்மையோடு வாழ இயலும். மிக முக்கியமான விஷயம், ஒரு மிகப்பெரிய சக்தி என்னுள் இருக்கின்றது என்கின்ற ஒரு பெரிய சப்போர்ட்டோட நீங்க நடப்பீங்க. அதான் லிபரேஷன். எல்லா மனிதனுக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு குழந்தையோடைய பலம் என்ன தெரியுமா? தந்தையும் தாயும் தான். அவங்க எனக்கு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையோடு பயமில்லாம போகுது. அதே போல் வளர்ந்த குழந்தையாகி நீங்களுக்கு, உங்களுக்கு எது உயர்ந்த சக்தியாக தெரியுமா? உங்க உயிர் தான். இதான் தன்னை நம்பு, இதான் செல்ஃப் ரியலைசேஷன். இந்த ஆத்ம ஆனந்தத்தை நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இந்த ஆனந்த சக்தியை பிடித்துக்கொண்டு அந்த சக்தியிடமே ஒப்படைக்கவும் முடியும். அந்த சக்தியை வைத்து நம்பிக்கையோடு வாழ்க்கையும் நடத்த இயலும். இந்த உயிர் சக்தி என்கின்ற, ஆன்ம சக்தி என்கின்ற உயிருக்கு சிவம்னு சொல்லலாம், இறைவன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், என்ன வேணா பெயர் சொல்லலாம். மொத்த உயர்ந்த சக்தி. அந்த உயர்ந்த சக்தி ஆனந்த உணர்வில் இயங்குகின்றது. அந்த ஆனந்தத்தை உணர முடியும். அந்த ஆனந்தத்தை உணர்வதினால் உங்களுக்குள் ஏற்படுவது ஆத்மஸ்மரணா முக்தி. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தெரியுங்களா? லிபரேஷன் தான், சுதந்திரம் தான், விடுதலை தான். அதான் எதிர்பார்க்கிறோம். எப்ப பார்த்தாலும் ஒரு ஆசையில சிக்கிறதும் சரி, கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்களை சிக்கிறதும் சரி, இதுதான் மிகப்பெரிய வேதனை. அதான் மனுஷன் அடிக்கடி கேட்கிற வார்த்தை, நிம்மதி வேணும் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், ஒரு நிம்மதியை ஃபீல் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். எல்லா மனிதனுக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான். பெரிய பெரிய விஷயங்கள் அடைஞ்ச பிறகு கூட பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியே இல்லையேம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நான் என்கின்ற அகங்காரம் உருவாக்குகின்ற உணர்ச்சி கொந்தளிப்பை ஹேண்டில் பண்ண முடியல. அதை ஹேண்டில் பண்றதுக்கான சக்தி உள்ளதா இருக்கு. ஆத்ம ஆனந்தம். இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணர்வதற்காக முயற்சி எடுங்கள். அதை நோக்கி நகர துவங்குங்கள். அதுதான் இறுதிப்படி. இதை நோக்கி நகருங்கள். எல்லோருக்குள்ளும் ஆத்மஸ்மரணா முக்தி நடைபெற துவங்கும். ஆத்மஸ்மரணா முக்தி தான் இறுதி படியாக இருக்கின்றது. இதை நோக்கிதான் மனிதனை கடவுள் சக்தி எடுத்துச் செல்கின்றது. இதை நோக்கிதான் இதுவரை வாழ்ந்த ஞானிகள், ரிஷிகள், குருமார்கள், சித்தர்கள் எல்லோரும் இறைவனை நோக்கிதான் நகர்ந்தார்கள். இவர்கள் எல்லோரும் இறைவனைத்தான் உணர்ந்தார்கள். அதைத்தான் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றார்கள். நீங்க எல்லோரும் ஆத்மஸ்மரணத்தை உணர்ந்து, ஆத்ம ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வீராக. வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திக்கும் ஆனந்த நன்றிகள்.